அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வேலை நிமித்தமாக, அதாவது வேலை கிடைக்காமல் இருப்பது, வேலை சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருப்பது, இந்த மாதிரி வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் எவ்வாறு களைவது, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. நீ ஐடி துறையில் வேலை செய்ய, ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் வந்து வேலை செய்ய, இல்லை வந்து எந்த மாதிரி ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் கூடத்தில் வந்து வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி திருப்தியாக வேலை செய்ய, அது வந்து நீடித்த வேலையாக இருக்க என்ன செய்தல் வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி, மெயினா மிதுன லக்னம், இதில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி நல்ல ஊதிய உயர்வோடு, வேலையில் நல்ல வருமானத்தோடு எவ்வாறு வாழ்வது, எந்த சூழ்நிலையிலும் வேலை சார்ந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவது எவ்வாறு, இதெல்லாம் வந்து பார்க்க போறோம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு. சரிங்களா? இப்போ காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம். ஏன் அப்படின்னா, அது நல்லா இருந்தாதான் வேலை மட்டும் இல்லை, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க மனசும் நல்லா இருக்கும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகலவிதமான உறவுகளும் நல்லா இருப்பாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, அந்த உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை செதுக்குகிறது, நிர்ணயம் செய்கிறது. அன்றாட உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை தலைமையில உட்கார்ந்து தீர்மானிக்கிறது யாருன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம், தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக, நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து சுபத்துவமாக தசை நடத்தும் பட்சத்தில், அது எந்த பாவகத்தில் உட்கார்ந்தாலும் சரிங்க, லக்னத்தில் இருந்து 12ஆம் பாவம் வரைக்கும், 12 பாவம் தானே இருக்குது, 12ஆம் பாவம் வரைக்கும் எங்க உட்கார்ந்தாலும் சரி, சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடுத்து விடும். நல்ல சுபத்துவமாக அமர்ந்து தசை நடத்தும் கிரகம் தசை நடத்தினால் சரியான படிப்பு காலத்தில் நல்ல படிப்பை கொடுத்து விடும். ஆகச்சிறந்த முறையில் படித்து முடிப்பார்கள். மிக முதன்மையாக படித்து முடித்த அடுத்த நிமிடமே வேலை கிடைத்துவிடும். தொழில்னா தொழில் கிடைச்சிரும், வேலைன்னா வேலை கிடைச்சிரும், தொழில்னா தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலையும் தொழிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும், அதில் நீடித்த வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அது தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் நடக்கும். படித்து முடித்த அடுத்த நிமிடம் வேலை கிடைக்கும், வேலை கிடைத்த அடுத்த நிமிடம் சரியான நேரத்தில் திருமணம் நடந்தேறும், சரியான நேரத்தில் திருமணம் நடந்தேறும். ஆகச்சிறந்த வாழ்க்கை துணை அமையும், நல்ல கணவன், நல்ல மனைவி, மிகச்சிறந்த குழந்தை செல்வம் பெற்றெடுப்பீர்கள். அந்த தசா காலம் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த சொத்து சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், விவசாய நிலங்கள், ஆடு மாடு, கன்றுகாலி மித்திரங்கள், ஆடை ஆபரணங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் என குதூகலப்படும். வீடே அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளால் எப்பொழுதும் கொண்டாட்டத்துடன் இருக்கும். அந்த வீடு மிகச்சிறந்த புகழ், கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும். உறவினர்கள் மத்தியில் மிக முதன்மையாக திகழ்தல் என சகலவிதமான சௌபாக்கியங்களையும் கொடுத்துவிடும். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இவன் என்னடா எப்ப பாரு ராசி பலம் பார்த்துக்கிறான், யாராம அப்படிம்பாங்க. நான்லாம் ஸ்கெட்ச் போட்டேன்னா அப்படி பக்காவா பண்ணி முடிப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது இப்படி வந்து கிராஃப்ல போட்டீங்கன்னா அப்படியே உயர்ந்து கொண்டே போகும். அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு தோணும். ஆனால் அதுவல்ல
தசை நடத்தும் கிரகம் மிகச் சிறந்த முறையில் அமர்ந்து தசை நடத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் கர்மாவுக்கு ஏற்றாற்போல் ஆக நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து பாவர்களின் பார்வை பெற்று கொடியவர்களின் பார்வை பெற்று சரியில்லாத நிலையில் அமர்ந்து தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் அந்த பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு கெடுபலன்களே வந்து சேரும். முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து கடனாளியாகுதல், சொத்துக்களை இழத்தல், வண்டி வாகனங்களை பிரச்சனைகளை சந்தித்தல், பழிபாவத்தை சுமத்தல், தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளுதல், முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல் நேரிடும். அவ்வளவு பெரிய மோசமான பலன்களை கொடுத்து கூட இருக்கிறவங்களே எதிரிகளா மாறிடுவாங்க. தன் மனைவி, தன் கணவன், அப்பா அம்மா, தன் குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் மேலேயே வெறுப்புணர்வு வந்துவிடும். எதிரிகளாக பார்ப்பார்கள். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் எங்கேயாவது போயெல்லாம் போல தோணும். எது பண்ணாலும் காரிய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது, மிகப்பெரிய கடனாளியா மாறுறது, வஞ்சனைக்கு ஆளாகுதல், ஏமாற்றப்படுதல், இது எல்லாமே நடந்தேறும் முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில். ஒரு 10 ரூபாய் இருந்தா கீழே கடந்தா எடுக்க முடியாதுங்க. அப்படி குனிஞ்சு எடுத்தீங்கன்னா 2 அடி தள்ளி போவோம். ஏன் தள்ளி போச்சு, எதுக்கு தள்ளி போச்சுன்னு தெரியாது. அடுத்து 2 அடி எடுத்து வச்சோம்னா யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு பாவப்பட்டு முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும். அப்பதான் நினைப்பாங்க, ஏன் நம்ம நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே சம்பாதிச்சோம், நல்லா தானே போயிட்டு இருந்தோம், எப்படி இந்த மாதிரி வந்து லாக் ஆனோம் எப்படின்னே தெரியாது. அதில் தூக்கி இதில் போடுறது, இதை தூக்கி அதில் போடுறது, கடைசியில் போட்டு தானிக்கு தீனிக்கு செருக போய்ந்தி அப்படின்னு செருக போய்ந்தின்னு கூட வராது, கீழே போயிடும். தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். அவமானங்கள், பழிபாவங்கள் என வாழ்க்கையே அல்லோலப்படும். அது ஒரு கட்டத்தில் இந்த தசா காலம் நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்கோம். அதுலேருந்து இதில் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தசா காலம் இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மனசில் தோணும், இது மாதிரி நான் 2000 பார்த்தோம்டா, நான் ஸ்கெட்ச் போட்டால் தப்பாது பார்த்துக்கோ, இது மாதிரிலாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு நினச்சி தூக்கி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் போய் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். வழியே இல்லாமல் எல்லா வழியும் அடைச்ச மாதிரி தெரியும் நம்ம மனசுக்கு, போய் நிற்கும். அப்படி நிற்கும் போது தான் ஏன் நம்ம நண்பர்கள்லாம் எதிரியாக மாட்டாங்க, யாருக்கும் எந்த துரோகம் நம்ம வந்து பண்ணலை, நல்ல வாழ்க்கையாக போயிட்டு இருந்தது, எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது, அப்பதான் அந்த ஜாதகத்தையே தூக்குவாங்க. அதனால தான் சொல்றது, அட்லீஸ்ட் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் துன்பமாவது வராம இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் மெயினா, ராசி 50%, லக்னம் 100% அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லக்னம் தாங்க மெயின். விதி மதி கதி அதெல்லாம் பின்னுக்கு தான், விதி மட்டும்தான் மெயின். அதனால லக்னம் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த ஒன்று. இந்த மிதுன லக்னக்காரங்க வந்து வேலைக்கு போறதுன்னு ஒன்று இருக்கு, தொழில் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? தொழில் செய்யறவங்களை விட்டுருவோம். வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி சாதிப்பது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த லக்ன புள்ளியில கூட ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. ரொம்ப பாதை வாங்கிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அடுத்த பாவமும் சேர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ லக்னத்திலிருந்து அந்த 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம், 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சூரியன், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க அதிபதியத்தான் யார், பெருமாள் தான். அவர் 4ஆம் இடம் என்பது கன்னி, 5ஆம் இடம் என்பது சுக்கிரன், 6ஆம் இடம் என்பது முருகன், விருச்சிகம். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பதுதான் உங்களை வேலை சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது. நீ வேலையில நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பண்ணணும், மிகச்சிறந்த அந்த தொடர்ந்த வருமானத்தோடு உங்களுடைய வேலை அமைப்பு அமர்ந்து அந்த வேலை அமைப்பு வருமானத்தோடு இருக்க வேண்டும், நீடித்த வேலையாக இருக்க வேண்டும்,
அது வந்து கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கணும். அப்போ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை தாவறது, நல்ல வருமானத்தோட அதிக சம்பளத்தோட வேற வேலைக்கு தாவறது, அங்க போய் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு இன்னும் அடுத்த லெவலுக்கு மாறுறது, இப்படி சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போறது, ஒரு இடத்துல வேலை செஞ்சு அது நிரந்தரமா வேலை செய்யறது, 58 வயசு வரைக்கும் அழகா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நீட்டா வெளியில வர்றது, இந்த ஃபாரின்ல போய் வேலை செய்யறது, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் போய் வேலை செய்யறது. 12ஆம் இடம் பார்த்தா நடக்கும், 12ஆம் இடத்துல 6ஆம் இடம் போய் உட்காந்தா அதுவும் நடக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சுய ஜாதகத்தில் பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த வேலையை வந்து செய்யறது, விவசாயம் கூட வேலை தானங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமான சகலவிதமான விஷயங்களையும் முடிவு செய்வது யார்? விருச்சிக பாவகம், இந்த மிதுன லக்னத்துக்கு. அதன் அதிபதி யார்? முருகன். அப்ப முருகன் தான் உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுத்தாகும். வேலை அப்படின்னாலே அவர் தான். ஒரு நல்ல கம்பெனியில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியோ ஒரு தொழில் நிறுவனத்திலேயோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கும், நல்லா போயிட்டு இருப்பீங்க, நல்ல சம்பளம் இது மாதிரி போயிட்டு இருக்கும். வேலையில சிக்கல் வருது, வேலையில சிக்கல் வருது. செய்கிற வேலை வந்து சரியான முறையில் திருத்தமா அழகா குவாலிட்டியா தரத்தோட செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய வேலையை. அதுல இருக்கிற நல்ல பேர் இருக்கு பாருங்க, அது கூட இதுக்குள்ளதான் இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சு இது பண்ணணும். தெரியலனா அப்படியே பேக் அடிங்க ஒரு 10 செகண்ட், ஓகேங்களா? அந்த மாதிரி வேலை, அதுல அந்த வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது, நல்ல பேர் வாங்குறது, நல்ல விதமா பிரசன்டேஷன் பண்றது, இவன்கிட்ட கொடுத்த அந்த வேலை நடந்துருண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அதுக்குள்ளே இருக்கு. வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை, தூர ஊர்களில் வேலை, இதெல்லாம் கூட அதுக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த பாவக அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா அமைஞ்சிட்டா, என்ன சொல்றாங்க 10ஆம் இடம் வேலை செஞ்சு 10ஆம் அதிபதி இப்படி உட்காந்தா அப்படி ஆகாது, இப்படி உட்காந்தா அப்படி ஆகாது, அதுவெல்லாம் செகண்டரி. ஆனா 6ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா, அவன் அதிபதி நல்லா இருந்தாருன்னா உங்க வேலையில எந்த சிக்கலும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப மீறி வேலையில வந்து சிக்கல்களை சந்திக்கிறனா இந்த மாதிரி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த தசா காலங்களோட அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்ப கூட அதனால தான் சொல்றது, அவரை வந்து இந்த சிக்கல் எல்லாம் வருது, வேலையில எதிரி இருக்கிறான், வேலை வந்து சரியா கிடைக்கல, வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை சார்ந்த விஷயத்துல சிக்கலை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இந்த மிதுன லக்னத்துக்கு. இந்த வேலை சார்ந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னா முருகன் மட்டும்தான். அப்போ அந்த வேலை சார்ந்த எந்த சிக்கலா இருந்தாலும் சரிங்க, மிதுன லக்னத்துக்காரங்க முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ அந்த கோயிலுக்கே போவாதம்மா, ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்பா. அந்த 6ஆம் இடத்து அதிபதி நீ வேண்டினா உனக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, எதிரியை வந்து துவம்சம் செய்வதே முருகன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 6ஆம் அதிபதியா உங்களுக்கு வாய்ச்சது இந்த முருகன் அப்படிங்கிறது வந்து நீங்க மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ 6ஆம் அதிபதியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல சிக்கலே வராது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை சார்ந்து ஒரு பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு அக்ரிமெண்ட்ஸ், வேலை சார்ந்து வெளிமாநில தொடர்புகள், இது எல்லாமே நிச்சயமா சரியாகும். அது மட்டுமல்ல, இந்த பரிகாரம் எப்படி பண்ணலாம், இந்த மிதுன லக்னத்துக்கு வேலை அப்படின்னாலே முருகன், அவர் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ஆராதனை பண்ணலாங்கிறத பின்னாடி பார்ப்போம். சரி, இந்த மாதிரி முருகனை வணங்குறீங்க, எக்ஸ்ட்ரா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, எதிரிகளே மொத்தமா இருக்க மாட்டாங்க, வேலை சார்ந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க. பொதுவாகவும் எடுத்துக்கலாம், அந்த இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், அதை நீங்க சுபத்துவப்படுத்துறீங்க. அப்ப என்ன நடக்கும்? ருணம்னா கடன், கடனாளி ஆகுதல், அந்த கடன்ல இருந்து வெளிவருதல் வந்து நடக்கும். நல்ல சுபத்துவமா மாறிச்சுன்னா நீங்க வந்து வட்டிக்கு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த வட்டி தொழிலும் அதற்குள் தான் அமைந்திருக்கிறது தமிழ் நெஞ்சங்களே. அப்போ அந்த வட்டி தொழிலும் சிறக்கும், எதிரிகள் அழிவார்கள், கடன் அடையும், கடனாளியா இருந்தா வெளியில வந்துடலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நடக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல இருந்தும் அதுவும் சிக்கல் தீரும், இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு, வெற்றி, வம்பு வழக்குல வெற்றி. அதே மாதிரி சகலவிதமான போட்டிகளிலும் அங்கதான் இருக்கு, வெற்றி கிடைக்கிறதுக்கு அங்கதான் இருக்கு. ஒரு போராட்டம் பண்றீங்க, ஒரு போராட்டம் பண்ணி பிடிவாதமா சாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 6ஆம் இடம் துணை இருந்தால் தான் நடக்கும்.
அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு, ஒரு விளையாட்டு போட்டின்னு வந்துட்டாலே அதுக்குள்ளதான் இருக்கு வெற்றியே. அப்போ முருகனை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா போட்டி, சகல விதமான போட்டிகளிலும் வெற்றியை தொடுவீர்கள். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சமாச்சாரமும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு வம்பு வழக்கு வந்துருது, அது சும்மா வந்துடாது. இந்த இடம் சரியில்லைன்னா வந்துடும். இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா வம்பு வழக்கு தீர்த்து வைப்பீங்க. அப்ப நாட்டாமை, அம்மா சொம்பு எடுத்துட்டு வாழ்ற கதை ஆகி போயிடும். அப்போ அந்த அளவுக்கு வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு சண்டை சமாச்சாரம், இதுலயா ஒண்ணு ஆக்சிடென்ட் பிரச்சனைகள், இதெல்லாமே இருக்கு. அது உள்ள இருந்து வெளியில வர்றது, ஒரு கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கிறது, அந்த ஜெயிக்கிறது இருக்கு பாருங்க, அது இதுக்குள்ளதான் இருக்கு. அதுலயே இருந்து வெளியில வந்துடலாம். மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதுவும் இருக்கு இதுக்குள்ள. அதுல இருந்தும் வெளியே வந்துடலாம். அப்போ வெளிநாட்டு வேலை முதற்கொண்டு, சகலவிதமான வம்பு வழக்குகள் முதற்கொண்டு, எதிரிகள் முதற்கொண்டு, கடனாளியா இருந்து மீளுவது, இது முதற்கொண்டு உங்களுடைய சகல நோய்களில் இருந்து விடுபடுதல், எதிரிகள் அழிதல் என சகல விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். வேலையில் எந்த தொந்தரவும் இல்லாம உங்க வேலை நன்மையாக ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த 6ஆம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் இங்கதாங்க இருக்கு சூட்சமம். அதே பாவகத்துக்கு முருகன் அதிபதி, அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு பாவகத்துக்கும் அதிபதி அவர் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? அவரும் அது மேஷம். அந்த மேஷ வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அப்போ அதுவும் சேர்ந்து சுபத்துவப்படும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தீங்கன்னா அதுவும் சுபத்துவமாக மாறும். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? மிகப்பெரிய குறிக்கோள். உங்களுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் அர்த்தம் அந்த இடத்துல இருக்கு. எதை நோக்கிய பயணம் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் அந்த 11ஆம் இடம். உங்களுடைய சகலவிதமான ஆசைகளும் அதற்குள் தான் அமர்ந்திருக்கிறது. ஒரு சொத்து வச்சிருக்கீங்க, 4ஆம் இடம் வேலை செய்யுது. ஒரு 5 ஏக்கர், 4 ஏக்கர், 1 ஏக்கர் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அது 200 ஏக்கர் போகணும், 150 ஏக்கர் போகணும் அப்படின்னா அந்த 11ஆம் இடம் தான் வேலை செய்யணும். ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு நிறுவனத்தை கட்டி அமைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 50 பேர் வேலை செய்யறது 5000 பேரா மாறுறது அந்த 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய காதல், அன்பு அதுக்குள்ள இருக்குது. மறைமுகமான உறவுகள் அதுக்குள்ள இருக்குது. உங்களுடைய இச்சைகள் அதுக்குள்ள இருக்குது. மிகப்பெரிய குறிக்கோள் அந்த இடம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அந்த இடம் இருந்தாதான் ஒருத்தன் பெரிய ஆள் ஆக முடியும். அது சுபத்துவமானதான் பெரிய ஆள் ஆக முடியும். அப்ப இந்த 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது அதுவும் சேர்ந்து சுபத்துவப்படுகிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. அப்ப அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுடைய தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்குள்ள இருக்கு. சகலவிதமான தோஷ நிவர்த்தியும் அதுக்குள்ளதான் இருக்கு. சகலவிதமான உங்களுடைய சிக்கல்களுக்கும் முடிவு அதுக்குள்ளதான் இருக்கு. பெரியப்பா 11ஆம் இடம், அண்ணன், அக்கா 11ஆம் இடம், இவங்க எல்லாம் சுபத்துவமாக மாறுவார்கள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் கொடுக்கிறாரு. அந்த 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போய் உங்க வேலையை கரெக்ட் பண்ண போய் இன்னும் 11ஆம் இடம் வலுப்பெற்று நீங்கள் மிக பலமாக வலம் வருவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த 6ஆம் இடத்தை நீங்க சுபத்துவப்படுத்துறீங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு? புனர்பூசம், விசாகம் நட்சத்திரம் இருக்கு அதுக்குள்ள. அடுத்து அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரம் இருக்கு. 11ஆம் இடத்துல என்ன இருக்கு? அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கார்த்திகை இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் பகவானை, முருகனை நீங்கள் வேண்ட 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 இந்த 6 நட்சத்திரங்களும் வலுப்பெறும். அந்த 6 நட்சத்திரங்களும் வலுப்பெறும் பொழுது அதன் அதிபதிகள் பலம் பெறுவார்கள். அதன் அதிபதிகள் பலம் பெறும் பொழுது
அவர்கள் உங்கள் சுயஜாதகத்தில் எந்தெந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த பாவகங்கள் வலுப்பெறும். அடே சாமி, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இது ஒன்று பண்ணாலே போதும், உங்க வாழ்க்கை மிக செழுமை மிக்கதாக, மிக ஆளுமை மிக்கதாக, மிக சக்தி கொண்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சரிப்பா, ரைட்டுப்பா, நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏதோ உட்காந்து பல்ட்டி அடிச்சிட்டேன். ரைட்டு, மிதுன லக்னம் நாங்கள் பார்த்துட்டோம், மிதுன ராசி நாங்கள் பார்த்துட்டோம். சரி, முருகனை சுபத்துவப்படுத்தணும்னு சொல்றியே, எப்படியா சுபத்துவப்படுத்துற சொல்லியோ அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவர் முகத்தில் முழிக்கணும், அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவர் போய் வணங்கிடணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா சகலவிதமான சொன்ன பலன்கள் எல்லாமே அபரிதமாக நடந்தேறும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். செவ்வாய்னா யாரு? தோரம்பருப்பு, கருங்காலி மரம், செவ்வாய். அப்போ இந்த வேலை நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு சுபத்துவமாக மாறணும்னா ஒரு திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 துவரம்பருப்பை போட்டு ஒரு காஃபி டம்ளரில் போட்டு ஊற வச்சு அழகா அதை அடுத்த நாள் காலையில் ப்ரஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றில் குடிக்கிறது. இப்படி பண்ணீங்கன்னா செவ்வாய் வலுப்பெறும். அதனுடைய பற்றாக்குறைகள் ஏதாவது உங்கள் கிரகம் மூலிமா உங்களுக்குள்ளே இல்லைன்னா அது இந்த மாதிரி குடிக்கும் பொழுது அப்படியே உடலுக்குள்ளே போய் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால அது ஜீரணமாகி உங்கள் ரத்தத்தில் வரைக்கும் கலக்கும். அப்போ அது ஈக்குவல் ஆகும். மேலேருந்து கதிர்வீச்சு வர்றதும் ஒன்று தான். இந்த மாதிரி உங்களுடைய அந்த கதிர்வீச்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் ஒன்று தான். அதனுடைய பற்றாக்குறைகள் தீரும். அப்படியே நீங்கள் சுபத்துவப்படுத்திட்டே இருக்கணும், முருகனை கடவுளை வணங்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சுபத்துவமாக மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை விட்டுறவே கூடாது. கருங்காலி பவுடர் பண்ணிட்டு அதை நெத்தியில் திருநீரை கூட வச்சுக்கலாம். நெய்யிலையோ ஏதோ ஒன்று சேர்த்து தண்ணியில் கூட குழப்பி வச்சு நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு 2 விரலில் எடுத்து போட்டு சுடு தண்ணியில் வச்சு குடிக்கலாம் வெறும் வயிற்றுல. இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா சுபத்துவமாக மாறிவிடும். அவர் என்ன சிகப்பு கலர், அடிக்கடி சிகப்பு வேலை நிமித்தமாக நீங்கள் எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி அந்த சிகப்பு கலரை ஷர்ட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கர்ச்சிப்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரகமாக வரும். எந்த ஒரு பரிகாரமும் 48 நாட்கள் 48 வாரங்கள் என்பது ஒரு மண்டலம். அதுக்கப்புறம் தான் வேலை சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய உடல் தெம்பு பலம், நோய் எதிர்ப்பு சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் ஆசை சார்ந்த குறிக்கோள்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சிக்கல்கள் நீங்கி உங்களை தேடி நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.